ஒரு அழகான காலை பொழுது. குட்டீஸ், கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய பச்சை பசேல்னு இருக்கிற காடு. அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் வானத்தை தொடுற மாதிரி அவ்வளவு உசரமா இருக்கும். அங்கதான் நம்ம ஹீரோ சின்னு அப்படின்னு ஒரு குட்டி குரங்கு இருந்துச்சு. சின்னு பார்க்க ரொம்ப கியூட், ஆனா அதை விட பயங்கர புத்திசாலி. சின்னுவோட ஃபேவரட் இடம் எது தெரியுமா? அந்த ஆத்தோரத்துல இருக்கிற ஒரு பெரிய செர்ரி பழ மரம். அந்த மரத்துல இருக்கிற பழங்கள் எல்லாம் அப்படியே ரத்த மாதிரி செவப்பா, தேன் மாதிரி இனிப்பா இருக்கும். சின்னு டெய்லி அந்த மரத்துல தொங்கிட்டு பழங்களை ரசிச்சு ரசிச்சு சாப்பிடும். ஆத்துல முத்து அப்படின்னு ஒரு பெரிய முதலை இருந்துச்சு. பாவம் முத்து அன்னைக்கு ரொம்ப பசியோட இருந்துச்சு. ஆத்துல மீன்கள் எல்லாம் ஒளிஞ்சுகிச்சு. முத்துவுக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்கல. அப்படியே சோகமா நீந்தி வரும்போது சின்னுவோட செர்ரி மரத்துக்கு அடியில வந்துச்சு. அப்போ மரத்து மேல இருந்த சின்னு பாத்துச்சு. ஐயோ பாவம் இந்த முதலை, வயிறு ஒட்டி போய் அவ்ளோ பசியோட இருக்குதே அப்படின்னு நினைச்சுச்சு. ஹே முத்து நண்பா, ஏன் அவ்ளோ கவலையா இருக்க? இந்தா இந்த செர்ரி பழங்களை சாப்பிடு, செம்ம டேஸ்டா இருக்கும். கொத்து கொத்தா பழங்களை பறிச்சு ஆத்துல போட முத்து முதலை அத ஆசையா சாப்பிட்டுச்சு. வா, என்ன ஒரு இனிப்பு அப்படின்னு முத்துவுக்கு ரொம்ப சந்தோஷம். அன்னையில இருந்து சின்னுவும் முத்துவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா ஆயிட்டாங்க. நாளாக ஆக அந்த முதலைக்கு ஒரு தப்பான எண்ணம் வந்துச்சு. அது மனசுக்குள்ள நினைச்சுச்சு, இந்த சின்ன செர்ரி பழமே இவ்ளோ இனிப்பா இருக்கே, அப்போ இதையே டெய்லி சாப்பிடுற இந்த சின்னுவோட இதயம் எவ்ளோ ஸ்வீட்டா இருக்கும். இன்னைக்கு சின்னுவை ஏமாத்தி சாப்பிட வேண்டியதுதான். சின்னு நண்பா, நீ எனக்கு அவ்ளோ உதவி பண்ற, ஆனா நான் உனக்கு ஒண்ணுமே செய்யல. இன்னைக்கு நீ என் முதுகுல ஏறிக்கோ, நான் உன்னை இந்த ஆறு முழுக்க ஜாலியா ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போறேன். அங்க இருக்கிற அழகான இடங்களை நீ பார்க்கலாம். சின்னுவும் வாவ், ஆத்துல ஒரு லாங் டிரைவா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சு முதலையோட முதுகுல ஏறிக்கிச்சு. முதலை மெதுவா நீந்தி ஆத்தோட நடுப்பகுதிக்கு போச்சு. அங்க தண்ணி ரொம்ப ஆழமா இருந்துச்சு. ஹா, சின்னு, நீ மாட்டிக்கிட்ட. நான் உன்னை சுத்தி காட்ட கூட்டிட்டு வரல, உன்னை சாப்பிடதான் கூட்டிட்டு வந்தேன். உன்னோட இதயம் ரொம்ப டேஸ்டா இருக்கும், அதத்தான் இன்னைக்கு நான் சாப்பிட போறேன். சின்னுவுக்கு உடம்பு நடுங்க ஆரம்பிச்சது. ஐயோ, தப்பிக்க வழியே இல்லையே அப்படின்னு ஒரு நிமிஷம் பயந்தாலும் டக்குன்னு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுச்சு. அடடா முத்து நண்பா, இதையே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல. நாங்க குரங்குகள் எல்லாம் எங்க இதயத்தை ரொம்ப பாதுகாப்பா அந்த செர்ரி மரத்தோட ஒரு பொந்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருப்போம். இப்போ என் உடம்புக்குள்ள இதயம் இல்லையே, வெறும் எலும்பையும் தோலையும் சாப்பிட்டா உனக்கு ருசிக்காதே. முத்து, என்னது, இதயம் மரத்துல இருக்கா? அப்போ இப்போ உன்கிட்ட இல்லையா? ஆமா நண்பா, நீ வேணும்னா என்ன திரும்ப கரைக்கு கூட்டிட்டு போ. நான் 5 நிமிஷத்துல என் இதயத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் நீ நிம்மதியா சாப்பிடலாம். அந்த முட்டாள் முதலையும் இத நம்பிடுச்சு. சரி சரி, சீக்கிரம் போவோம் சொல்லி வேக வேகமா கரைக்கு நீந்தி வந்துச்சு. கரை வந்ததும் வராததுமா நம்ம சின்னு ஜம்ப் பண்ணி மரத்தோட உச்சத்துக்கே போயிடுச்சு. மேல போய் உட்கார்ந்துகிட்டு முத்துவ பார்த்து சிரிச்சுச்சு. டேய் முட்டாள் முதலையே, உலகத்துல யாராவது இதயத்தை உடம்புல இருந்து கழட்டி வைக்க முடியுமா? உன்னை நண்பன்னு நம்புனதுக்கு எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்ட. இனிமே உனக்கு ஒரு செர்ரி பழம் கூட கிடைக்காது, ஓடி போயிரு. தன் முட்டாள்தனத்தை நினைச்சு முதலை ரொம்ப வெட்கப்பட்டு தலை குனிஞ்சுக்கிட்டு ஆழமான ஆத்துக்குள்ள போயிடுச்சு. நம்ம சின்னும் மறுபடியும் ஜாலியா தன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. ஹாய் குட்டீஸ், பாத்தீங்களா இந்த முதலை செஞ்ச வேலைய? நான் பாவோன்னு உதவி செஞ்சா அது என்னையே சாப்பிட பிளான் பண்ணுச்சு. ஆனா நான் பயந்து போய் அழுதுகிட்டு இருந்தேனா? இல்லவே இல்ல. அதான் குட்டீஸ், லைஃப்ல எப்பவுமே ஆபத்து வரும்போது பதட்டப்படாம பயப்படாம அமைதியா இந்த சின்ன மாதிரி புத்திசாலித்தனமா யோசிச்சா எவ்வளவு பெரிய சிக்கல்ல இருந்தும் ஈஸியா தப்பிச்சிடலாம். நீங்களும் இனிமே எதை கண்டும் பயப்படக்கூடாது, சரியா? சரி குட்டீஸ், கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம்.
இந்த சின்னுவோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட மத்த சுட்டித்தனமான கதைகளையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னும் நிறைய ஜாலியான கதைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதையும் மறக்காம பாருங்க. டாடா குட்டீஸ், அடுத்த கதையில மீட் பண்ணலாம். பை பாய்.